அனைத்து கைதிகளையும் விடுவிப்பதற்கு முன்பு உளவாளிகளையும் ஒத்துழைப்பாளர்களையும் கொத்து கொத்தாக தட்டி தூக்கும் பலஸ்தீனிய போராளிகளும் ராதியா படைப்பிரிவினுடைய அதிரடியான நடவடிக்கைகளும் என்ன செய்வதென்று தெரியாமல் சிக்கித் தவிக்கும் இந்த ஒத்துழைப்பாளர்களும் உளவாளிகளும். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் எப்போது காசாவை விட்டு முழுமையாக வெளியேறும்? இவை தொடர்பாக நெட்டன்யாகுவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவமும் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிறைச்சாலைகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பலஸ்தீனிய கைதிகளையும் தலைவர்களையும் விடுதலை செய்யக்கூடாது என இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு உச்ச அழுத்தங்களை வழங்கி வரக்கூடிய துரோகி அப்பாஸின் பலஸ்தீனிய அதிகார சபையும் அடிமை அரபு தலைவர்களும். ஈரானுக்கு எதிராக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய பொருளாதார தடைகளும் ஈரானிய கடற்படை தளபதியின் மிரட்டல்களும் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டு வரும் நிலத்தடி ஏவுகணை நகரங்களும் லெபனான் மீதான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் உச்ச தாக்குதல்களும் முறியடிக்கப்பட்ட மொசாட் உளவு பிரிவின் தாக்குதல் திட்டங்களும் சமாதானத்திற்கான நோபல் பரிசும் சர்வதேசத்தின் அவமானமும். தனக்கு சமாதானத்திற்கான நோபல் பரிசு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த காலங்களில் பல பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தார். தான் பதவியேற்று 10 மாதங்களுக்குள்ளே 8க்கும் அதிகமான யுத்தங்களை நிறுத்திவிட்டதாகவும் உலக அமைதியை ஏற்படுத்துவதற்கு என்னுடைய செயற்பாடுகளே மிக முக்கியமான காரணமாக அமைந்திருப்பதாகவும் பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தார். மேலும் தனக்கு சமாதானத்திற்கான நோபல் பரிசு கிடைக்காவிட்டால் அது அமெரிக்காவுக்கே மிகப்பெரிய அவமானம் என்றும் நோபல் பரிசை தனக்கு தான் வழங்க வேண்டும் என்றும் மிரட்டல்களையும் வெளியிட்டிருந்தார். ஆனால் தற்போது டொனால்ட் ட்ரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்படவில்லை. இதனால் இந்த நோபல் பரிசை பெற்றுக் கொள்வதற்காக டொனால்ட் ட்ரம்ப் செய்திருந்த அனைத்து பிரச்சாரங்களும் வேலை திட்டங்களும் தோல்வியில் முடிவடைந்துள்ளன. சமாதானத்திற்கான ஜனாதிபதி என்கின்ற அவருடைய சிறப்பு பெயரும் வலுவிழந்துள்ளது. இதனால் இதற்கு பிறகு சமாதானத்திற்கான ஜனாதிபதி என்கின்ற துணைப்பொருளில் டொனால்ட் ட்ரம்பினுடைய பிரச்சாரங்கள் அமைந்திருக்காது. அதே நேரம் டொனால்ட் ட்ரம்பினுடைய கொள்கைகளிலும் எந்தவிதமான மாற்றங்களும் ஏற்படாது. நாங்கள் பலத்தாலும் எங்களுடைய ஒட்டுமொத்த பலத்தை பயன்படுத்தியும் சமாதானத்தை ஏற்படுத்துவோம் என்கின்ற டொனால்ட் ட்ரம்பினுடைய கொள்கை ஒரு பொழுதும் மாறாது. சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் யுத்தங்களை மேற்கொள்வோம் என்கின்ற டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கொள்கை ஒரு பொழுதும் மாறாது. உண்மையில் இது டொனால்ட் ட்ரம்பினுடைய கொள்கை என்பதனை விட ஜியோனிச தலைவர்களுடைய கொள்கை என்றே கூறலாம். நாங்கள் தான் உலகத்திலே அமைதியை ஏற்படுத்துவதற்கு விரும்புகின்றோம். உலக அமைதியை எங்களால் தான் உருவாக்க முடியும் என ஜியோனிச தலைவர்கள் எப்போதும் கூறுவார்கள். ஆனால் இவர்கள் தான் உலக அமைதிக்கே மிகப்பெரிய தடையாகவும் இருப்பார்கள். நாங்கள் சமாதானத்தை விரும்புபவர்கள் என்று கூறி அனைத்து ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்வார்கள். அத்தோடு அமைதிக்கான நோபல் பரிசு டொனால்ட் ட்ரம்புக்கு வழங்கப்படாமல் வெனிசுவேலா நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவரான மரியாவுக்கே வழங்கப்பட்டது. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் குட்டி டொனால்ட் ட்ரம்ப் அல்லது குட்டி நெட்டன்யாகுவுக்கே இந்த சமாதானத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது. வெனிசுவேலா நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் மரியா ஒரு ஜியோனிச தலைவராகும். இவர் காசாவினுடைய இனப்படுகொலை தாக்குதல்களை நியாயப்படுத்தினார். காசாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளக்கூடிய வான்வழி தாக்குதல்களை நியாயப்படுத்தினார். காசாவில் இஸ்ரேல் மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களுக்கு நாங்கள் முழுமையான ஆதரவை வழங்குகின்றோம் என்றும் வெனிசுவேலாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் மரியோ தெரிவித்திருந்தார். மேலும் வெனிசுவேலாவுக்குள்ளே இஸ்ரேல் தலையிட வேண்டும் என்றும் வெனிசுவேலாவினுடைய அரசாங்கத்தினை வீழ்த்துவதற்காக டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகுவும் தொடர்ச்சியான ஆதரவுகளை வழங்க வேண்டும் என்றும் இவர் கோரிக்கைகளையும் முன்வைத்திருந்தார். வெனிசுவேலா நாட்டினுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அவர்கள் பலஸ்தீனிய மக்களுக்கும் பலஸ்தீனிய போராளிகளுக்கும் எதிர்ப்பற்றுக்களுக்கும் நேரடியான ஆதரவை வழங்கக்கூடியவர். இவை தொடர்பாக முன்னே காணொலிகளிலும் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். எனவே இப்படியான நிலைமையிலேயே தற்போது வெனிசுவேலாவினுடைய எதிர்க்கட்சி தலைவருக்கு இந்த சமாதானத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது. காசாவிலே பலஸ்தீனிய மக்களின் இனப்படுகொலை தாக்குதல்களை நியாயப்படுத்தக்கூடிய நெட்டன்யாகுவுக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் முழுமையான ஆதரவை வழங்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களின் இனப்படுகொலைகளை நியாயப்படுத்தக்கூடிய ஒருவருக்கு இந்த சமாதானத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருப்பது ஒட்டுமொத்த சர்வதேசத்திற்கும் மிகப்பெரிய அவமானமாகும். மேலும் நோபல் பரிசை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மரியா இந்த நோபல் பரிசை டொனால்ட் ட்ரம்புக்கு அர்ப்பணிப்பதாகவும் இதன் மூலம் வெனிசுவேலாவினுடைய சுதந்திரம் மீட்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். உண்மையில் சமாதானத்திற்கான நோபல் பரிசை கூட சரியான தலைவர் ஒருவருக்கு வழங்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பது ஒட்டுமொத்த சர்வதேசத்திற்கும் மிகப்பெரிய அவமானமாகும்.
அடுத்து நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 10க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்கள் குறித்த பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஹிஸ்புல்லா ராணுவத்தின் ஆயுத களஞ்சிய சாலைகளை இலக்கு வைத்தும் அவர்களுடைய இராணுவ தளவாட களஞ்சிய சாலைகளை இலக்கு வைத்துமே இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அறிவித்துள்ளது. இருப்பினும் இந்த தாக்குதல்களில் 3 லெபனான் பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் 3 குடியிருப்பு பிரதேசங்களும் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. அத்தோடு ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுத பாணியாக்கும் வரை, லெபனானி அரசாங்கம் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை முழுமையாக நிராயுத பாணியாக்கும் வரை நாங்கள் எங்களுடைய தாக்குதல்களை நிறுத்தப் போவதில்லை என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அறிவித்துள்ளது. ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இல்லை என்கின்ற நிலைமை வரும் வரையில், ஹிஸ்புல்லாவினுடைய அச்சுறுத்தல்களை பூஜ்ஜியமாக்கும் வரையில் நாங்கள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லாவினுடைய அனைத்து திறன்களையும் இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்றும், ஹிஸ்புல்லா நிராயுத பாணியாக்கப்படும் வரை லெபனானுக்கு எதிரான தாக்குதல்கள் நிறுத்தப்படாது என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ தலைமை அதிகாரி எல் ஜமீர் தெரிவித்துள்ளார். அடுத்து லெபனானிய பாதுகாப்பு படைகள் ஹிஸ்புல்லாவினுடைய உதவியுடன் மொசாடினுடைய மிகப்பெரிய தாக்குதல் திட்டம் ஒன்றை தடுத்து நிறுத்தியுள்ளார்கள். அதாவது கடந்த வாரம் சயீத் ஹசன் நஸ்ருல்லா அவர்களுடைய ஓராண்டு நினைவு தினத்திற்கான அணிவகுப்புகள் நடைபெற்றிருந்தன. இதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் அணிதிரண்டிருந்தார்கள். மேலும் இதன்போது ஒரே நேரத்தில் பல குண்டு தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவே மொசாட் திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்காக ஜெர்மனியிலே இருக்கக்கூடிய மார்டின் என்கின்ற நபரை மொசாட் தெரிவு செய்துள்ளது. இவர் மூலமாக லெபனானுக்குள்ளே 5க்கும் அதிகமான நபர்களை ஒன்றிணைத்து இந்த தாக்குதல் திட்டங்கள் வழிநடத்தப்பட்டுள்ளன. இருப்பினும் ஹிஸ்புல்லாவினுடைய உதவியோடு லெபனானிய அரச படைகள் இந்த தாக்குதல் திட்டங்களை முழுமையாக முறியடித்துள்ளார்கள். இந்த தாக்குதல் திட்டங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய 5க்கும் அதிகமானவர்களை கைது செய்துள்ளார்கள். அத்தோடு ஜெர்மனியில் இருக்கக்கூடிய மார்டினுக்கும் மொசாட் உளவு பிரிவுக்கும் இடையில் நேரடியான தொடர்புகள் இருப்பதனையும் லெபனானிய பாதுகாப்பு படைகள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். அடுத்து ஈரானினுடைய ஹெந்தலா ஹெக்கர்ஸ் குழுவினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எரிபொருள் நிறுவனங்களை முழுமையாக முடக்கியுள்ளார்கள். அதிலும் குறிப்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான எரிபொருள் நிறுவனமான டெலக் எரிபொருள் நிறுவனத்தினுடைய அனைத்து வலையமைப்புகளையும் வேலை திட்டங்களையும் முழுமையாக முடக்கியுள்ளார்கள். இதனால் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்குள்ளே எரிபொருள் விநியோகம் முழுமையாக தடைபட்டிருப்பதாகவும், இந்த சைபர் தாக்குதலிலிருந்து அனைத்தையும் மீட்டெடுப்பதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எரிபொருள் நிறுவனங்கள் தொடர்பான அனைத்து தகவல்களையும், இந்த எரிபொருள் நிறுவனத்தோடு தொடர்பு பட்டிருக்கக்கூடிய இராணுவ புள்ளிகளையும், இதில் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான தொழிலதிபர்கள் தொடர்பான விவரங்களையும் ஹெந்தலா ஹெக்கர்ஸ் குழுவினர் முழுமையாக வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக புதிய உச்ச பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. ஒவ்வொரு வாரமும் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகளை அடுக்கிக் கொண்டே செல்கின்றது. ஈரானை முழுமையாக முடக்குவதற்காகவும், ஈரானினுடைய பொருளாதாரத்தினை முழுமையாக வீழ்த்துவதற்காகவும், ஈரானினுடைய எண்ணெய் வர்த்தகத்தினை முழுமையாக முடக்குவதற்காகவுமே இந்த உச்ச பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டு வருகின்றன. தற்போது அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய உச்ச பொருளாதார தடைகளில் ஈரானினுடைய மிக முக்கியமான 90க்கும் அதிகமான தொழிலதிபர்கள் உள்ளடங்குவதாகவும், ஈரானின் 34 எண்ணெய் சரக்கு கப்பல்கள் உள்ளடங்குவதாகவும், ஈரானிய எண்ணெய் வர்த்தகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய போக்குவரத்து நிறுவனங்கள் மற்றும் 10க்கும் அதிகமான மிக முக்கியமான எரிபொருள் உற்பத்தி நிறுவனங்களும் உள்ளடங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானினுடைய எண்ணெய் வர்த்தகத்தினை பூஜ்ஜியமாக்குவதற்காகவே இந்த பொருளாதார தடைகள் விதிக்கப்படுகின்றன. இருப்பினும் இந்த பொருளாதார தடைகளினால் ஈரானினுடைய எண்ணெய் வர்த்தகத்தினை ஒரு பொழுதும் பூஜ்ஜியமாக்கவே முடியாது. இந்த பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் எண்ணெய் விநியோகத்தையும் எண்ணெய் வர்த்தகத்தையும் மேம்படுத்துவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் ஈரானிய தரப்பினர் திறம்பட வெற்றிகரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். இதனால் இந்த உச்ச பொருளாதார தடைகளினால் ஈரானினுடைய இந்த எண்ணெய் வர்த்தகத்தினை முழுமையாக முடக்க முடியாது என்பதே யதார்த்தமான உண்மையாகும். அத்தோடு ஈரானிய IRGC கடற்படை தளபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானினுடைய எண்ணெய் ஏற்றுமதிகள், ஈரானினுடைய எண்ணெய் வர்த்தகங்கள் முழுமையாக தடுக்கப்படுமாக இருந்தால், ஈரானினுடைய எண்ணெய் வர்த்தகத்தினை முழுமையாக முடக்குவதற்கான வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்படுமாக இருந்தால், ஈரானினுடைய எண்ணெய் ஏற்றுமதி முழுமையாக பாதிக்கப்படுமாக இருந்தால், ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடான ஒட்டுமொத்த எண்ணெய் ஏற்றுமதிகளும் முழுமையாக பாதிக்கப்படும். ஈரானிய எண்ணெய் ஏற்றுமதிகளுக்கு எதிராக வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் போது ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக எந்த ஒரு எண்ணெய் கப்பலும் சுதந்திரமாக பயணிக்காது. எங்களுடைய எண்ணெய் வர்த்தகம் முடக்கப்படும் போது ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக எண்ணெய் வர்த்தகம் நடைபெறுவது தர்க்க ரீதியானது அல்ல. இதனை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இதனால் அனைத்து தரப்பினரும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். விரைவில்
நீங்கள் இதனை புரிந்து கொள்வீர்கள் என ஈரானிய IRGC கடற்படையினுடைய தளபதி மிரட்டலான எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார். அதாவது ஈரானினுடைய எண்ணெய் ஏற்றுமதியை முழுமையாக முடக்குவதற்கு திட்டமிட்டால் நாங்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடி ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக நடைபெறக்கூடிய ஒட்டுமொத்த எண்ணெய் வர்த்தகத்தையும் தடுத்து நிறுத்தி விடுவோம் என்று ஈரானிய கடற்படை தளபதி மிரட்டல்களையும் எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார். அடுத்து ஈரான் பிரம்மாண்டமான 6 நிலத்தடி ஏவுகணை நகரங்களை அமைத்து வருவதாக செயற்கைக்கோள் புகைப்படங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. செயற்கைக்கோள் புகைப்படங்களுக்கு அமைவாக மலைப்பாங்கான பிரதேசத்தில் மிகவும் பாதுகாப்பான முறையில் பல பாதுகாப்பு திட்டங்களை உள்ளடக்கியிருக்கக்கூடிய நிலத்தடி நகரத்தை அமைத்து வருவதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஈரானினுடைய மத்திய பிரதேசத்திலேயே இந்த பிரம்மாண்டமான 6 நிலத்தடி நகரங்கள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. காசாவினுடைய மேற்கு பிரதேசங்களிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக பின்வாங்கியுள்ளது. நேற்று மாலையே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மஞ்சள் நிற பிரதேச எல்லை வரையில் முழுமையாக பின்வாங்கி விட்டதாக அறிவித்தது. அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபும் இதனை உறுதிப்படுத்தக்கூடிய கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அதாவது குறித்த வரைபடத்திலே மஞ்சள் நிற எல்லை பிரதேசம் வரையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பின்வாங்கியுள்ளது. மேலும் இந்த மஞ்சள் நிற எல்லை பிரதேசங்களுக்குள் 8 கவச படைப்பிரிவுகளையும் 4 காலாட்படை பிரிவுகளையும் களமிறக்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. காசாவின் மேற்கு பிரதேசத்திலும் காசா சிட்டியிலும் கான் யூனிஸ் பிரதேசத்திலும் நிலை கொண்டிருக்கக்கூடிய மேலதிக படைகள் அனைத்தையும் முழுமையாக வெளியேற்றிவிட்டது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவினுடைய 53% பிரதேசங்களுக்குள் நிலை கொண்டுள்ளது. காசாவின் 53% பிரதேசங்களுடைய கட்டுப்பாட்டை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வைத்துள்ளது. குறித்த பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய ராணுவ கட்டளை தளங்கள் முழுமையாக நீக்கப்படவில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் குறித்த பிரதேசத்தினூடாக செல்லக்கூடிய சலாதின் வீதியையும் வடக்கு காசாவினுடைய பெய்டனூன் மற்றும் ரஃபா பிரதேசங்களையும் முழுமையாக கட்டுப்படுத்துகின்றது. ரஃபாவின் பிலடெல்பியா எல்லை பிரதேசமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றது. அத்தோடு டொனால்ட் ட்ரம்பின் முதலாவது கட்ட ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டு அனைத்து பணைய கைதிகளும் முழுமையாக விடுவிக்கப்பட்டதற்கு பின்பும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இந்த மஞ்சள் நிற எல்லை பிரதேசத்திலிருந்து பின்வாங்காது. டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டதற்கு பின்பே இந்த திட்டத்தின் 2வது கட்டம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டதற்கு பின்பே மஞ்சள் நிற பிரதேசங்களில் இருந்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக வெளியேறும் என தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைவாக நேற்றிரவு நெட்டன்யாஹு ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். காசாவிலே ஹமாஸ் நிராயுதபாணியாக்கப்படும் வரை அனைத்து ஆயுதங்களும் காசாவிலிருந்து முழுமையாக நீக்கப்படும் வரை ஹமாஸுக்கு உச்ச அழுத்தங்களை வழங்குவதற்காக நாங்கள் காசாவிலேயே தொடர்ச்சியாக நிலைத்திருப்போம். எங்களுடைய இராணுவம் தற்போது ஒப்புக்கொள்ளப்பட்ட பிரதேசங்களில் இருந்து பின்வாங்கியுள்ளது. ஒப்பந்தமானது முழுமையாக நிறைவடைந்ததற்கு பின்பு ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய நிபந்தனைகள் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டதற்கு பின்பே இஸ்ரேலிய இராணுவம் காசாவை விட்டு முழுமையாக வெளியேறும். மேலும் காசாவிலே ஹமாஸ் நிராயுதபாணியாக்கப்படும் வரை எங்களுடைய இஸ்ரேலிய இராணுவம் தொடர்ச்சியாக நிலைத்திருக்கும் என நெட்டன்யாஹு தெரிவித்தார். அதே போன்று நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். நாங்கள் காசாவிலே எங்களுடைய அனைத்து இலக்குகளையும் முழுமையாக அடைந்து கொள்ளும் வரை உறுதியாகவே இருப்போம். விடுதலை செய்யப்படும் பலஸ்தீனிய கைதிகள் மீண்டும் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டால் ஹமாஸோடு அல்லது ஏனைய குழுக்களோடு ஒன்றிணைந்து செயற்பட்டால் அவர்களை நாங்கள் மீண்டும் கைது செய்வோம். அவர்களை மாத்திரமல்ல அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களையும் நாங்கள் முழுமையாக கைது செய்வோம். காசாவிலே ஹமாஸினுடைய ஆட்சியையும் ஹமாஸினுடைய நிலைப்பாடுகளையும் நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த ஒப்பந்தத்தின் 2வது கட்டத்தின் மூலமாக பேச்சுவார்த்தைகள் மூலமாக எங்களுடைய நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் எங்களுடைய இலக்குகள் முழுமையாக அடையப்பட்டால் நாங்கள் காசாவிலிருந்து வெளியேறிவிடுவோம். இல்லாவிட்டால் நாங்கள் காசாவிற்குள்ளே மீண்டும் சண்டையை ஆரம்பித்து விடுவோம். இதற்கான எல்லாவிதமான அனுமதியும் அமெரிக்க நிர்வாகத்தினால் எங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டத்தின் முக்கியமான நோக்கமே காசாவில் ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதுதான். இந்த இலக்குகள் முழுமையாக அடையாமல் நாங்கள் எதனையும் நிறுத்தப் போவதில்லை என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். எனவே டொனால்ட் ட்ரம்பினுடைய 2ஆம் கட்ட திட்டம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் வரை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மஞ்சள் நிற எல்லை பிரதேசங்களில் இருந்து வெளியேறாது. காசாவின் 53% பிரதேசங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியாக நிலைத்திருக்கும். ஹமாஸ் நிராயுதபாணியாக்குவதற்கு சம்மதிக்காவிட்டால் இந்த பிரதேசங்களில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வெளியேறாது. மேலும் காசாவிற்குள்ளே மீண்டும் போர் ஆரம்பிக்கப்படும்.
அத்தோடு நெட்டன்யாகுவினுடைய இந்த அறிக்கைகளை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய இந்த அறிக்கைகளை தொடர்ந்து ஹமாஸினுடைய தலைவர்களில் ஒருவரான மூசா அபு மர்சூக் அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். காசாவிலே தற்போது ஆக்கிரமிப்பு கட்டுப்படுத்தக்கூடிய பகுதிகளில் இருந்து எதிர்காலத்தில் வெளியேறிவிட வேண்டும். எதிர்காலத்திலே ஆக்கிரமிப்பு காசாவின் குறித்த பிரதேசங்களில் நிலைத்திருப்பதனை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஹமாஸின் திறன்களை நாங்கள் முழுமையாக அளிப்போம், காசாவிலே ஹமாஸை நிராயுதபாணியாக்குவோம் என்கின்ற நெட்டன்யாகுவினுடைய கருத்துக்கள் மாயையானது. பலஸ்தீனியர்களை ஒருபொழுதும் நிராயுதபாணியாக்க முடியாது. எங்களுடைய ஆயுத திறன்களையும் எங்களுடைய ஏவுகணை திறன்களையும் முடக்கவே முடியாது. நாங்கள் ஒரு பொழுதும் ஆயுதங்களை கீழே வைத்து சரணடைய போவதில்லை. மேலும் நெட்டன்யாகுவின் இந்த மிரட்டல்களுக்கு பயப்பட போவதும் இல்லை. பலஸ்தீனிய மக்களுடைய நலன்களுக்காகவே பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவே டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டத்தையும் செயற்படுத்தியுள்ளோம். டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டமானது பலஸ்தீனிய மக்களுடைய நலன்களோடு தொடர்பு பற்றிருக்கக்கூடிய திட்டமாகும். மாறாக இந்த திட்டத்தின் மூலமாக ஹமாஸினுடைய ஆயுதங்களை நிராயுதபாணியாக்குவதற்கு நாங்கள் ஒரு பொழுதும் அனுமதிக்கப் போவதில்லை. மேலும் பலஸ்தீனிய மக்களுடைய தலைவிதியை பலஸ்தீனியர்களே தீர்மானிப்பார்கள். அத்தோடு பலஸ்தீனிய அதிகார சபைக்கு நான் ஒரு விடயத்தினை குறிப்பிடுகின்றேன். ஒரு தேசிய அரசாங்கத்தினை உருவாக்குவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் களத்தில் எதனையும் சாதிக்க மாட்டீர்கள் என ஹமாஸினுடைய தலைவர்களில் ஒருவரான மூசா அபு மர்சூக் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து காசா சிட்டி, மத்திய காசாவினுடைய மேற்கு பிரதேசம், கான்யூனிஸ் பிரதேசங்களில் ஹமாஸினுடைய போலீஸ் படையினர் முழுமையாக களமிறக்கப்பட்டுள்ளார்கள். குறித்த பிரதேசங்களுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவும் பலஸ்தீனிய மக்களை வழிநடத்துவதற்காகவும் ஏனைய வேலை திட்டங்களை அவசரமாக மேற்கொள்வதற்காகவுமே ஹமாஸினுடைய போலீஸ் படை பிரிவினர் முழுமையாக களமிறக்கப்பட்டுள்ளார்கள். அத்தோடு அனைத்து பணைய கைதிகளையும் முழுமையாக விடுவிப்பதற்கு முன்பு, இந்த ஒப்பந்தத்தினை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பு காசாவிற்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஒத்துழைப்பாளர்களையும் உளவாளிகளையும் முழுமையாக வேட்டையாடுவதற்கான இராணுவ நடவடிக்கைகளை பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் ஹமாஸினுடைய ராதியா படைப்பிரிவானது அதிரடியாக களமிறங்கி பல தாக்குதல்களையும் வேலை திட்டங்களையும் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றது. அதாவது இதற்கு பிறகு யாசர் அபு ஷபாபினுடைய கொள்ளை கும்பல்களுக்கும் ஏனைய ஒத்துழைப்பாளர்களுக்கும் நாங்கள் முழுமையான ஆதரவை வழங்க முடியாது என்றும் அவர்களை பாதுகாப்பதற்கு எங்களுக்கு முடியாது என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்தது. இதைத் தொடர்ந்து என்ன செய்வதென்று தெரியாமல் யாசர் அபு ஷபாபினுடைய கொள்ளை கும்பல்களும் உளவாளிகளும் ஒத்துழைப்பாளர்களும் தலைமறைவாகுவதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள். இப்படியான நிலைமையிலேயே பலஸ்தீனிய போராளிகளுடைய ராதியா படைப்பிரிவானது அதிரடியான வேட்டைகளை ஆரம்பித்துள்ளது. நேற்றைக்கு முன்தினம் யாசர் அபு ஷபாபினுடைய கும்பலிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஃபதா அமைப்பின் உறுப்பினரை பலஸ்தீனிய போராளிகள் கைது செய்து அவருக்கு தண்டனையையும் வழங்கியிருந்தார்கள். இவ்வாறு ஃபதா அமைப்பினுடைய மிக முக்கியமான உறுப்பினரும் உளவாளியாகவும் செயற்பட்ட இவருக்கு தண்டனை வழங்கக்கூடிய காணொலியை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டிருந்தேன். அத்தோடு நேற்றிரவு வடக்கு காசாவினுடைய ஜபலியா பிரதேசத்திலும் ஷேக் ரத்வான் பிரதேசத்திலும் யாசர் அபு ஷபாபினுடைய உறுப்பினர்களுக்கு எதிராகவும் ஒத்துழைப்பாளர்களுக்கு எதிராகவும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பலஸ்தீனிய போராளிகளுக்கும் இந்த உளவாளிகளுக்கும் இடையில் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல்களிலே 15க்கும் அதிகமான உளவாளிகளும் ஒத்துழைப்பாளர்களும் கொத்தாக அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இன்று காலையிலேயே மத்திய காசாவினுடைய மேற்கு பிரதேசத்தில் 5 உளவாளிகளை தூக்கிலிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே அனைத்து கைதிகளையும் முழுமையாக விடுதலை செய்வதற்கு முன்பு யாசர் அபு ஷபாபினுடைய கொள்ளை கும்பல்களையும் உளவாளிகளையும் ஒத்துழைப்பாளர்களையும் முழுமையாக வேட்டையாடுவதற்கான வேலை திட்டங்களை பலஸ்தீனிய போராளிகள் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பதனை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்து கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் காசாவிற்குள்ளே 70 உணவுப் பொருட்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய வண்டிகள் நுழைந்துள்ளன. குறித்த ஒப்பந்தத்திற்கு அமைவாக ஒரு நாளைக்கு 600க்கும் அதிகமான உணவுப் பொருட்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய வண்டிகள் அனுமதிக்கப்பட வேண்டும். ஆனால் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் 70 வண்டிகள் மாத்திரமே அனுமதிக்கப்பட்டிருந்தன. மேலும் அனைத்து பணைய கைதிகளையும் ஹமாஸ் முழுமையாக விடுதலை செய்ததற்கு பின்பே அதிகளவான உணவுப் பொருட்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய வண்டிகளை நாங்கள் அனுமதிப்போம் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அறிவித்துள்ளது. அடுத்து 1700 பலஸ்தீனிய கைதிகளும் 250 ஆயுள் தண்டனை பெற்றிருக்கக்கூடிய கைதிகளும் விடுவிக்கப்படுவார்கள். இவ்வாறு விடுவிக்கப்பட போகின்ற 250 ஆயுள் தண்டனை பெற்றிருக்கக்கூடிய கைதிகளில் 100 பேரை வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலும் 5 பேரை கிழக்கு ஜெருசலம் பிரதேசத்திலும் விடுவிப்பார்கள். எஞ்சிருக்கக்கூடிய ஹமாஸினுடைய தலைவர்களையும் தளபதிகளையும் உயரடுக்கு போராளிகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நாடு கடத்தும் என தெரிவிக்கப்படுகின்றது. எகிப்து வழியாக இவர்கள் வேறு நாடுகளுக்கு கொண்டு செல்லப்படுவார்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது. அத்தோடு சிறையிலே இருக்கக்கூடிய மர்வான் பர்கௌத்தி
உட்பட இன்னும் சில முக்கியமான 20க்கும் அதிகமான தலைவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என ஹமாஸ் தரப்பினர் கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றார்கள். இருப்பினும் மர்வான் பர்கௌத்தியையும் ஏனைய தலைவர்களையும் விடுதலை செய்யக்கூடாது என துரோகி அப்பாஸினுடைய பலஸ்தீன் அதிகார சபையும் அடிமை அரபு தலைவர்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு உச்சழுத்தங்களை வழங்கி வருவதாக வல்லா ஊடகம் தெரிவித்துள்ளது. அதாவது மர்வான் பர்கௌத்தி அவர்கள் விடுதலை செய்யப்பட்டால் துரோகி அப்பாஸினுடைய பலஸ்தீனி அதிகார சபையை அவர் கைப்பற்றி விடுவார். ஏனென்றால் ஒட்டுமொத்த வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தையும் கைப்பற்றக்கூடிய அனைத்து திறன்களும் மர்வான் பர்கௌத்தியிடம் காணப்படுகின்றது. இதனால் மர்வான் பர்கௌத்தி விடுதலை செய்யப்பட்டால் வெஸ்ட் பேங்க் பிரதேசம் முழுமையாக அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். அடுத்த பலஸ்தீனி அதிகார சபையினுடைய தலைவராகவும் அவர் தெரிவு செய்யப்படலாம். இவ்வாறு நடந்தால் ஒட்டுமொத்த வெஸ்ட் பேங்க் பிரதேசமும் மறைமுகமாக ஹமாஸினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுவிடும். மர்வான் பர்கௌத்தியையும் இன்னும் ஏனைய தலைவர்களையும் பயன்படுத்தி ஹமாஸ் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தை முழுமையாக ஆட்சி செய்யும். எனவே இவற்றை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தற்போது துரோகி அப்பாஸினுடைய ஃபத்தா அமைப்பும் பலஸ்தீனி அதிகார சபையும் அடிமை அரபு தலைவர்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு உச்சழுத்தங்களை வழங்கி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இதற்கமைவாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மர்வான் பர்கௌத்தியையும் இன்னும் ஏனைய தலைவர்களையும் விடுதலை செய்யாது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.